அன்புமணி ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுவை ஏற்று தேர்தல் ஆணையம் கடிதம் வழங்கியுள்ளதாகவும் அவரிடம்தான் கட்சியின் பெயர், சின்னம், கொடி ஆகியவை உள்ளதாகவும் கூறியிருக்கிறார் பாமகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான பாலு. மேலும் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே பாமக சார்பில் போட்டியிட முடியும் என்றும் கூறியிருக்கிறார். அவர் சொன்ன முழு விவரம் என்ன என பார்க்கலாம். கடந்த டிசம்பர் மாதம் முதல் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பாமக 2 பிரிவானது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அன்புமணியை கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதாகவும், நானே தலைவராக தொடர்வேன் எனவும் கூறி அதிர வைத்தார் ராமதாஸ். வன்னியர் சங்க மாநாட்டிலும் ராமதாஸ் பேசிய கருத்துகள் பாமகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தொடர்ந்து அன்புமணியின் நடைப்பயணம், பொதுக்குழு, மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு மற்றும் அனைத்து கூட்டங்களுக்கும் தடை விதிக்க வேண்டுமென ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார். காவல்துறை, நீதிமன்றத்தை நாடியும் அதற்கு பலனில்லை. இதற்கிடையே தனது தரப்பு பொதுக்குழுவை கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கூட்டிய அன்புமணி அடுத்த ஆண்டு வரை தானே தலைவராக தொடர்வேன் என தீர்மானம் நிறைவேற்றி அதனை தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பி வைத்தார். சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்டி அது தொடர்பாக தீர்மானங்களை நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில்தான் அன்புமணி ராமதாஸ் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். தீநகர் பாமக அலுவலகத்தை கட்சியின் அலுவலகமாகவும், தலைவராக அன்புமணியையும், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனையும், பொருளாளராக திலகபாமாவையும் அங்கீகரித்துள்ளது. கட்சியின் கொடி, சின்னம், பெயர் ஆகியவற்றையும் அன்புமணிதான் பயன்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளதாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு கூறியுள்ளார். அதே நேரத்தில் நிறுவனராக ராமதாஸ் தொடரலாம் எனவும், அன்புமணி தரப்பில் இருப்பவர்கள் மட்டுமே கட்சியின் கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும், அவர் பக்கம் இருப்பவர்கள் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும் எனவும் கூறியிருக்கிறார். கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னொரு கூடுதலான செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம், மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும். இது ஒரு காலத்தில் குழப்பங்கள் தீர்ந்துவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். வெறும் பாருங்கள், நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த இயக்கத்தை நடத்தினோம், பல்வேறு சோதனைகளை சந்தித்தோம், பல்வேறு தியாகங்களை செய்தோம். எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் முடிவு தங்களுக்குதான் சாதகமாக வரும் என ராமதாஸ் தரப்பு நம்பியிருந்த நிலையில் தற்போது அதற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தின் முடிவு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து சட்ட நடவடிக்கைகள் மூலம் ராமதாஸ் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துவங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.